நட்சத்திர லக்ன முறையில 12 பாவகத்தை 6 நட்சத்திரங்களும் 6 லக்னங்களே ஆள்கிறது. அது அந்தந்த வயசுல செயல்படுத்துது. அந்த செயல்பாடுகளில் தான் அவர்கள் தலை தூங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதகத்துல கண்டுபிடிச்சு அந்த செயல்பாட்டை செயல்படுத்தி வெற்றி பெற வைக்க முடியும். எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமே அப்படின்னு சொல்லி அந்த முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மீனம் ராசிக்கு 2 குடையவன் ராசியிலேயே இருக்கிறான் செவ்வாய் பகவான். அதே மாதிரி 3 குடையவனும் 2ஆம் இடத்திலேயே இருக்கிறார் சுக்கிர பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 குடையவர் 1, 3 குடையவர் 2 அப்படின்னு 1, 2, 3, 4 இந்த 4 பாவங்கள் தான் இந்த மாதத்தை செயல்படுத்த போகிறது. அதாவது தன் கௌரவம், சுய உழைப்பு, சுய சிந்தனை, அதே போல குடும்பம், குடும்பத்திற்கான உழைப்பு, வருமானம், அதே போல முயற்சி, வெற்றி, தைரியம், வீரியம், இந்த மாதிரி வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இந்த எல்லாத்தையும் இயக்கிறது, இந்த எல்லாத்தினால வரக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மாதம் கடக்க போகிறீர்கள். அதனால் உங்களுடைய கௌரவத்திற்கு, அந்தஸ்திற்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கடக்கும் ஒரு சூழ்நிலையான காலமாக இருக்கும். அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது 3ஆம் இடம் தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெண்களால் ஏதாவது ஒரு அவமானங்களை சந்திப்பதோ, பெண்கள் இருக்கும் இடத்தினால் ஒரு பிரச்சனைகள் வருவதோ, இல்ல குடும்பத்தில் இருக்கும் பெண்களால் ஒரு பிரச்சனைகளை சந்திப்பது, ஒரு இழப்பை சந்திப்பது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பை தூண்டுகிறது. அதில் ஜாக்கிரதையாக இருந்து வாக்கும் நாக்கும் கண்டிப்போட இருந்து நாம் தப்பிக்க வேண்டும். அதே போல நாம வாக்கு கொடுத்திருப்போம், இந்த இடத்துல இதை இன்னைக்கு செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம், இது இந்த மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு. அந்த வாக்கில் நாம் செயல்படுத்துவது நமக்கு இந்த மாதம் கடினமான மாதமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானும் 2 குடையவன் 1இல் போயிருந்து அந்த ராசிக்கு 12 குடையவனும் இருக்கும் பொழுது போவதும் வருவதுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குமோ அவளைய நிலையாக நிற்கும் சூழ்நிலை ஒன்றும் நம் கண்ணுக்கு தெரியாது. அதே போல உறவு வழிகளில் மாமன், மைத்துனன், மச்சனன்கிற உறவு முறைகளில் அவர்களால் நாம் வாக்கு கொடுத்து ஏற்படுத்தப்பட்ட செயல்களில் தடுமாற்றங்களும், நிலை மாற்றங்களும், நஷ்டங்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்களை வேலை வாங்குவது கடினமான ஒரு சூழ்நிலையாக இப்ப மீனராசிக்கு இருக்கு. அதே மாதிரி யாத்திரைகள் டெய்லி 30-40 கிலோமீட்டர் வண்டியில போயிட்டு வர மாதிரி அலைச்சலான அமைப்பா இருக்கும் மீனராசிக்கு. இந்த அடுத்த மாசம் நல்ல அலைச்சலா இருக்கும். வெயிலுக்கு தகுந்த அலைச்சல், அதனால உடல் தேவையில்லாத சோர்வும், உடல் மனப்பான்மையில் சிந்தனையும், நம் மனக்குலைவும் ஏற்படும். அதே போல எதிர்பார்க்காத விதமாக வீடு, வண்டி, வாகனத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் செய்வது, வாகனத்தை பழுது நீக்கி நல்ல சிறந்த வாகனமாக மாற்றிக்கொள்ளுதல், 2 சக்கர வாகனங்கள் எல்லாம் நல்ல முறையில கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கடனானாலும் பரவாயில்லைன்னு கௌரவத்திற்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் வருகிறது. அதையும் பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஆனா நமக்கு இந்த மாதத்துல எதிர்பாராத விதமா இந்த டாக்குமெண்ட், இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது. அதற்குண்டான இப்ப கேஸ் நடந்தாலும், அதுக்குண்டான வழக்கு நடந்தாலும், அதுல ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக உங்களுக்கு வரப்போகிறதுக்கு ஒரு யோகம் இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் மண், செவ்வாய் பகவான் எடுத்துக்கிட்டா இடம். அப்ப அந்த மண், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய காலங்கள் நெருங்குகிறதுன்னு நம்ம சொல்லிடலாம். அதுக்குண்டான ஒரு உத்தரவோ காரியமோ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் சில சஞ்சலங்களும் சங்கடங்களும் வந்து போகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து குடும்ப சூழ்நிலையை மனதில் கருதி ஒற்றுமையாக இருப்பது சால சிறந்தது. குழந்தைகளுக்கு சுப செலவுகள் வீட்டில் முடிவு செய்யும் காலமாக இந்த காலம் இருக்கும். ஆணாக இருந்தால் பெண் பார்க்கும் படலம், பெண்ணாக இருந்தால் ஆண் பார்க்கும் படலம்,
இல்ல புதிய உறவுகள், குழந்தைகள் வந்து சேரும் படலம், இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால், இந்த 7ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீடாக இருப்பதால், அந்த புதனுடைய தன்மையில் சில விஷயங்கள்ல இருந்து நாம தெளிவு வரக்கூடியதும், சில உறவினர்களை பற்றி புரிந்து கொள்ளுதல், சில நண்பர்களை விட்டு பிரிந்து வருதல், சில விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் உருவாகும். உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு பூவராகர் வழிபாடு, அதே மாதிரி பூமிநாதர் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த வழிபாடாக இருக்கும். அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களுக்கு வெற்றியை தரும். அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்தல், எல்லா தெய்வங்களுக்கும் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமா உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து சந்தோஷப்படுத்தினால் உங்கள் வீட்டிலும் அந்த அபிஷேகத்துக்கு உண்டான சந்தோஷம் வரும். அபிஷேகம் வெற்றி பெறும். அதே போல தானம் செய்வது அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய தானம் இந்த மாதம் எள்ளும் மஞ்சளும் தானமா கொடுக்கணும். கருத்த எள் தானம், மஞ்சள் தானம், கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தானம், கருத்த எள் தானம், இந்த தானங்கள் உங்களால் முடிந்தவரை யாருக்கு வேணாலும் கொடுங்க. இது உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்திற்கு உண்டான பாதிப்பை தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மங்களமான விஷயத்தை தரும். அதே மாதிரி வீட்டில் வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய ஈசானி மூலையில் விளக்கு எண்ணெயில் தீபம் போடுதல் உங்களுடைய பாவத்தை போக்கி உங்களுக்கு ஒரு தைரியமான சூழ்நிலை உருவாக்கி வெற்றியை தரும். உங்களுக்கு ராசியான எண் அப்படின்னு சொன்னா 9ஆம் எண்ணும் 2ஆம் எண்ணும் உங்களுக்கு ராசியான எண்களாக செயல்படும். 2, 9. இதே போல கூட்டு எண்ணிக்கையில் 2, 9 வரக்கூடிய தேதிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக செயல்படும். இந்த மாதிரி தினங்களில் உங்களுடைய நல்ல நல்ல காரியங்களும் வரும். அதை நீங்க குறிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணர முடியும். இப்போ நாம சொல்லக்கூடிய பொது பலன்கள், இந்த பலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 60-70% உங்களுக்கு ஒத்து வரும் எல்லாருக்குமே. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக சில விஷயங்களை கவனத்தோடு கடந்து செல்லும் மாதமாக இருப்பதால் கவனமாக இருங்கள் என்று சொல்லி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.